கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி வந்தபடினாலே விசுவாச பிள்ளைகள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், ஊழியர்கள் இந்த நல்ல ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடும்படியாய், அவர் இந்த இடத்திலே வந்து அசைவாடும்படியாய், சகல காரியங்களிலும் கர்த்தர் தாமே பொறுப்பாய் நின்று நமக்கு நடத்தி தரும்படியாய், கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளும்படியாய், இயேசு கிறிஸ்து தாமே பெரிய அதிசயங்களை இந்த நல்ல ஆராதனை செய்யும்படியாய் கண்களை மூடி நம் ஆண்டவரை சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. உம்பள்ள செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பள்ள செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றியை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து சொல்லுங்க. நல்லவரே நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றியா. ஒரு விஷயம் கூட, உம்மல்ல செயல்கள் உம்மல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல் சத்தம் மட்டுமே என் உள்ளம் பொங்குகிறதே, உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றியா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே நமக்கு வல்லவராய் இருந்தாரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. மாத்திரம் சொல்லுங்க, நேசரே உம் திருப்பாதம், நேசரே பாதமாமந்தி நிம்மதி நிம்மதியே. உங்க சத்தம் கேட்டுமே. நேசரே நேசரே உம் திரு பாதம் மாமந்தி நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம். இரண்டு கரங்களை உயர்த்தி அடைக்கலமே இயேசுவே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஒரு விஷயம் கூட, இயேசு நம்முடைய அடைக்கலமாய் இருந்தபடினாலே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை
தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமே. கண்களை மூடி கரங்களை கட்டி உற்சாகமாக தொடர்ந்து இருக்கிற ஆராதனை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம மாத்திரம் இந்த இடத்தில் மகிமைப்படுவதாக. தடைகளை எல்லாம் கர்த்தரில் மாற்றி ஆண்டவரே, ஜெயமுள்ள ஒரு நல்ல ஆராதனையா இந்த ஆராதனை அமைய உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒவ்வொன்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்கு நம்மை யாவுமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவில உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நல்ல ஆராதனையிலே நம்மளோடு கூட மகிமைப்படும்படியாய் தேவன் தாமே நம்மத்திலே கிரியை செய்யும்படியாய் ஜெபத்தோடு கூட காத்திருங்க. சபைக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வளாகம் முழுவதும் மூடும்படியாய் நாம் கர்த்தரை தொடர்ந்து துதிக்க போகிறோம். பாடல்களை பாடி கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்மத்திலே இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் தர்மராஜ் அவர்கள் வந்து துதி பாடல்களை நம்மத்திலே பாடி நம்மை வழிநடத்துவார்கள். அவர்கள் கரங்களை தட்டி நாம் யாவரும் அவர்களை வரவேற்கிறோம். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கோப்பிடுவி பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கோப்பிடுவி பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். கரங்களை கட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். மனதுருக்கமுடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். ஆமென். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், சத்தத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார்.
எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகட்டி நாம் பாவமெல்லாம் போக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் இயேசு போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடு விசுவாசத்தோடு. ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து அந்த பெரிய காரியங்களை இன்னும் செய்ய போகிறபடினால் கவலைகள் மறந்து நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஒரு சந்தோஷமான தருணத்தை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே ஏற்படுத்தி தந்திருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. தர்மபுரி மாவட்டத்திலே ஊழியம் செய்கிற ரெவரண்ட் ஜான்ராஜ் அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் முன்பதாக வந்து வாழ்த்து செய்தியை முதலாவதாக அவர்கள் நம்ம மத்தியிலே தருவார்கள். கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கிறோம். இயேசு போஷிக்கிறார் திருச்சபையின் 10வது நிறைவு விழாவை, ஸ்தோத்திர கூடுகையை உங்களோடு கூட சேர்ந்து நானும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்படியாக இந்த ஊழியரையும் திருச்சபை மக்களையும் வாழ்த்தும்படியான ஒரு நேரத்தை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை என்பது எவ்வளவு பெரிய மகத்துவமானதோ அதைவிட ஒருபடி மேலானது அவர் போஷிப்பது. அந்த போஷிப்பு வாயினால சொல்ல முடியாது, வாழ்ந்து காட்ட முடியும். ஆமென். போஷிக்கப்பட்டவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது தான் மட்டுமல்ல, இந்த சந்தோஷத்தை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். ஆகையினால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபை போதகரையும் இப்பொழுது இளைய தலைமுறையாக வந்திருக்கிறதான போதகரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கூடுகையில் நமது தலைமை போதகர் குடும்பமாக நம் மத்தியிலே இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி இருக்கின்றதான அனைத்து போதக பிதாக்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் இது நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். ஆகினால் இந்த திருச்சபையினுடைய இந்த ஆண்டு விழாவிலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் அவர்களுக்கு சொல்லி நான் அமர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே பவுல் விதமாய் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாய் இருப்பீர்களாக என்ற வார்த்தையை எப்படி பவுல் சொன்னாரோ அதே ஒரு முழு
நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த திருச்சபை போதகர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் இன்னும் இங்கு இருக்கின்றதான அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் நம்முடைய பிரயாசத்தையும் இப்படியே விட்டுறக்கூடாது, இது இன்னும் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல வார்த்தைக்காக. இரண்டாவதாக நம்ம மத்தியிலே சர்ச் ஆஃப் காட் திருச்சபையின் போதகராக இருக்கிற பாஸ்டர் ஃபாஸ்டஸ் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க முன்பதாக வந்து நல்ல வார்த்தைகள் வார்த்தையை நமக்கு தருவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கிறோம். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இயேசு போஷிக்கிறார் குட் நியூஸ் மிஷன் திருச்சபையினுடைய 10வது ஸ்தோத்திர கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எங்களை அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்களுக்கும் பாஸ்டர் டயாஸ் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்மத்தில் வந்திருக்கிற தலைமை தாங்கும்படியாக வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் யோகன் ராஜா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மற்ற மேடையில் அமைந்திருக்கிற மேடைக்கு அருகாமையில் அமைந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் எல்லாரும் மிகவும் அறிமுகமானவர்கள், நெருக்கமானவர்கள், எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த ஊழியத்தையும் கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர். மோசேக்கு பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக யோசுவா அந்த தலைமை பொறுப்பை ஏற்ற போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அருமையான இந்த ஊழியத்திலும் கர்த்தர் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. உன்னை காக்கும்படி உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், உன்னை மீட்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், உனக்கு உதவி செய்யும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், உன்னை ஆஸ்வதிக்கும்படியாக உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர். அருமையான இந்த ஊழியத்தோடும் அருமையான ஊழியக்கார பிள்ளைகளோடும் இருந்து இந்த திருச்சபையை தொடர்ந்து வழிநடத்துவாராக என்று சொல்லி உடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் இந்த ஊழியத்தோடு கூட 10 ஆண்டுகள் இருந்தது ஒரு பெரிய அதிசயம். ஆமென். அதைத் தொடர்ந்து 3ஆவதாக பெருமாள்புரம் பகுதியிலே ஊழியம் PCI திருச்சபையின் போதகராக இருக்கிற அருமையான பாஸ்டர் சாம் பீட்டர் அவர்கள் முன்பதாக வந்து வாழ்த்துகள் வார்த்தையை நடத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த 10வது ஆண்டு விழாவிலே தேவனுடைய பிரதான கிருபையினால் பரிசுத்தவான்களோடும் சபையின் ஸ்தாபகர்கள் அவர்கள் குடும்பத்தோடும் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் இந்த நாட்களிலே இணைந்து அப்படிப்பட்டதான நல்ல ஒரு நாளை கர்த்தர் காண செய்த கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தரிடத்திலே ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்திய நாள் முதல் இந்த 10 ஆண்டுகளும் தேவன் அந்த ஊழியத்திலே கர்த்தர் கூட இருந்தார். ஊழியர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். விதாசனோடு கர்த்தர் கூட இருந்து தேவன் நடத்தி வருகிறார். மாத்திரமல்ல, அவருடைய குமாரனையும் கர்த்தர் இந்த ஊழியத்திலே தேவன் அபிஷேகித்து ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்திலே பயணிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவர் கிருபை பாட்டின தயவுக்காய் நான் அதிகமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனாலும் இந்த 10 ஆண்டுகளும் கர்த்தர் ஊழியத்திலே ஆண்டவர் கூட இருந்தார். ஊழியக்காரரோடும் அவருடைய தரிசனத்தோடும் அவருடைய சகல காரியத்தில் ஆண்டவர் கூட இருந்தார். இதனாலும் தொடர்ந்து அவர் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போவோம் என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த நாளிலும் அருமையான இந்த ஊழியம் கர்த்தர் தொடர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் தொடர்ந்து போகும்படி கர்த்தர் இந்த நாள் இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்காய் எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ ஆமென் அந்த இலக்கை நோக்கி தொடர கர்த்தர் அருமையான தாசனையும் இந்த ஊழியத்தையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தி நான் நாட்களிலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தூத்துக்குடி மாவட்டத்திலே ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் சாமுவேல் மோசஸ் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் முன்பதாக வந்து நமக்கு நல்ல வாழ்த்து செய்தியை தருவாங்க. கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த அற்புதமான நாளை ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை இந்த இடத்தில் ஸ்தாபிக்க அருமையான பாஸ்டர் மகிபாலன் உலகளாவிய உலகத்தின் முழுவதும் அறிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு துணையாக பல ஆண்டுகள் இருந்து அதன் பலனாக கர்த்தர் இந்த மகிமையான ஊழியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை துவங்கி 10 ஆண்டுகள் தேவன் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். ஊழியம் என்பது ஒரு மனிதனுடைய முயற்சியினால் செய்யப்படுகிறது அல்ல, தேவனே அதை செய்கிறார். இந்த ஊழியத்தை அவர் துவங்கின நாள் முதல் அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கர்த்தர் உண்டு பண்ணினாலும் பல பலவீனங்களையும் பல கஷ்டங்களையும் துன்பங்களின் வழியாக அருமையான போதகர் மகிபாலன் அவர்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். ஆயிரக்கணக்கான பணத்தை இழந்தார், பொருளை இழந்தார். அவருடைய சரீரத்தில் நெருக்கமான உறவை இழக்க வேண்டிய நிலை வந்தது. ஆனாலும் கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பில் இதுவரையிலும் அற்புதமாய் அவரை நடத்தி வந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளது. தேவன் அருமையான பாஸ்டர் மகிபாலனை ஒரு ஆவிக்குரியவராக தெரிந்து கொண்டார். விக்கிரக ஆராதனை பின்பற்றிக் கொண்டிருந்ததான உடைய பெற்றோர் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளவும் இந்த குட் நியூஸ் மிஷன் ஸ்தாபனத்தில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்தார். காலா காலங்களில் அருமையான பாஸ்டர் மகிபாலனை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகித்து இந்த மகத்துவமான சேவையில கொண்டு வந்தது மட்டுமல்ல, தேவன் நியமித்த ஆவிக்குரிய ஊழியத்தை அவருடைய கையில கொடுத்து மாம்சீகத்தில் இதுவரையிலும் நடவாமல் தேவ ஆவியானவருக்கு தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து இந்த 10 ஆண்டுகள் கம்பீரமாய் நடத்தி வர உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இந்த ஊழியம் அதிக மகிமை உள்ளது. இப்பொழுது இருக்கிற மகிமை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்காக கர்த்தர் இந்த ஊழியத்தை அதிக மகிமைப்படுத்தி வைப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசித்து ஜெபத்தை முன்னிறுத்தி நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக ரெட்டியார்புரம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் மோகன்ராஜ் அவர்களை நாம் யாவரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். நம்ம மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை வாழ்த்துதலாய் அவர்கள் மத்தியிலே சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த 10வது ஆண்டு நிறைவிலே வந்து பங்கெடுக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். 10 ஆண்டுகளும் இந்த சபையினுடைய ஆரம்ப நாள் முதல் பல்வேறு நிலையிலே இவரோடு இணைந்து ஊழியத்திலே பயணிக்க கர்த்தர் கிருபை செய்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 10 ஆண்டு நடத்தி வந்ததான பாதைகள் காரியங்களை திருப்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். ஏசாயா 56:7 படி கர்த்தர் இந்த 10 ஆண்டுகள் இங்கு கடந்து வந்த அநேக குடும்பங்களுடைய போராட்டங்கள் காரியங்களை மாற்றி அவர்களை மகிழ பண்ணினதான தேவன் தொடர்ந்து இந்த ஆண்டிலும் யோவான் சன்னன் காரியத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே சபை வந்தது நிமித்தம் இந்த பகுதியில் இருக்கிற அநேகரை கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே சந்தோஷத்துக்குள்ளாக மகிழ்ச்சிக்குள்ளாக நித்திய கிருபைக்குள்ளாக நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்து கூறி அண்ணனுடைய நான் அண்ணன் தான் சொல்லுவேன், அண்ணனுடைய அன்புக்கும் நன்றி சொல்லி என் வாழ்த்துக்களை முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
அடுத்தபடியாக நம்மத்திலே வன்னிக்கோணந்தல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் சாம் வசந்தகுமார் அவர்கள் நம்மத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நமக்கு முன்பதாக வந்து நல்ல வாழ்த்துதல் செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10வது ஆண்டு இந்த விழாவினை சிறப்பிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு போதக பிதாக்களும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். இந்த ஊழியத்தை இம்மட்டுமாய் கர்த்தரே நடத்தி கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்த மாதிரியே தெரியல. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். வனாந்தரமா இருந்த இந்த இடம் கர்த்தர் இன்னைக்கு செழிப்பாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறதுல சொல்றாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:56 அவர் தம்முடைய தாசனாக மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள் அதுல ஒன்றாகிலும் தவறி போகாதபடி கர்த்தர் இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். தலைமுறை தலைமுறையா இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் செய்த அனுக்கிரகத்திற்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். மேலும் இந்த ஊழியம் வளர்ந்து அநேக கிளைகளாக இது பரவி போக கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அடுத்தபடியாக கேடிஸ் நகர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் பெரில் ஸ்டீபன்சன் மத்தியிலே இருக்கிறாங்க. அவர்கள் முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வாழ்த்ததாக அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை உற்சாகமாய் தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அருமையான இயேசு போஷிக்கிறார் குட் நியூஸ் சபை இந்த 10வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தரே கிருபை தந்திருக்கிறார். அவரே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான தலைமை போதகர் அவருடைய மகன் குமாரனை கர்த்தர் இந்த இடத்திலே பயன்படுத்தி இந்த தேசத்திலே கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த தேவன் இனிமேலும் இவர்கள் கைவிட போகிறதில்லை. இதிலும் பெரிதானவைகளை இவர்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மறுபடியும் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 23:5 வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வருடம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபை தொடர்ந்து நிரம்பி வழிகிற ஒரு சபையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இட்ஸ் a year of overflow. கர்த்தர் இந்த ஆண்டிலே இந்த சபையை நான் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த சபை நிரம்பி வழிகிற சபையாய் மாற கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. நான் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இன்னொரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். 10வது என்று சொல்லும் பொழுது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அதை நான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண உதவி செய்வேன். இந்த சபை மேய்ச்சலை காண கர்த்தர் கிருபை தருவார். ஒரு ஓவர்ஃப்ளோக்குள்ள செல்ல கர்த்தர் கிருபை தருவார். தொடர்ந்து இந்த சபைக்காக நாங்களும் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே இன்னும் பெருக செய்து இந்த சபையை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you. God bless you. God bless you. தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம மத்தியிலே இருக்கிற பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்கள் முன்பதாக வந்து நல்ல வாழ்த்துதல் செய்தி நம்ம மத்தியிலே நல்ல கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். தேவ தரிசன ஊழியங்களில் திருச்சபை போதகராக இருக்கிற பாஸ்டர் YKP ஸ்வர்ணராஜ் அவர்களை இன்னும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டலாமே. முதலாவது சபைக்கும் சபையின் மூத்த போதகருக்கும் சபையின் ஸ்தல போதகருக்கும் உங்களுக்கு இந்த 10வது ஆண்டு வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் கூட ஒரே ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இஸ்ரவேல் வேர் பற்றி, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனினால் நிரப்பும் காலம் வரும். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை சபையிலே செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி நல்ல வார்த்தைக்காக. பெரிய வார்த்தையை அருமையான போதகர் சொல்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நல்ல சுருக்கமான வார்த்தையை வசனம் பெரியது.
கர்த்ததாமே நல்ல வார்த்தைக்காக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதை தொடர்ந்து கடைசியாக ஒரு வாழ்த்துதல் செய்தி. யாக்கோபின் கூடாரம் குட் நியூஸ் மிஷன் திருச்சபையின் போதகராய் இருக்கிற அருமையான பாஸ்டர் AS ஜோஷுவா அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். நல்ல உற்சாகமாக கரங்கட்டி அவர்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை வாழ்த்துதலாக நமக்கும் இந்த நல்ல ஆலயத்திற்கும் அவர்கள் தருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே போதும் வாழ்த்துதல். ஆமென். ஏன்னா நிறைய வாழ்த்துதல். அருமையான எங்கள் தலைமை போதகர் அவர்கள் சிறப்பு செய்தியாளராக இந்த இடத்திலே அவர்கள் குடும்பமாய் அலங்கரித்து இருப்பது எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 10 ஆண்டு காலங்கள் தான் இந்த ஊழியத்தின் சரித்திரம் என்று நீங்கள் எண்ணிக் கொள்கிறீர்கள். எனக்கு ஞாபகம் இருக்க இந்த இடத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று அருமையான இந்த இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போதகர் மகிபாலம் பாஸ்டர் அவர்கள் 14 ஆண்டுகள் இருக்கும். ஏன்னா இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாலேயே தியாகராஜ நகர்ல ராயல் கல்ல ஊழியம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார்கள். அந்த தரிசனத்தை எங்கள் அருமையான தலைமை போதகர் ஐயா ராஜேந்திரன் ஐயா இந்த இடத்திற்கு வந்த பொழுது, அருமையான எங்கள் தலைமை சபை விசுவாச குடும்ப வீடு பிரதிஷ்டைக்கு வந்த பொழுது, எங்களாமோ ஊழியம் இருக்கு, இந்த காட்டுப்பகுதியில் ஊழியம் செய்ய ஆள் இல்லையடா, இங்க செய்யலாம்லாடான்னு சொன்ன அந்த நல்ல வார்த்தையை அவர்கள் கண்ட தரிசனத்தின் சொப்பனத்தின்படி வாக்குத்தத்தமாக எடுத்து இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து அவர்களோடு நான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட 3650 நாட்கள், 10 ஆண்டுகள் என்பதை விட 3650 நாட்களுக்கு மேலாய் இந்த இடத்திலே அவர்கள் நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அவர்களோடு கர்த்தர் இருந்தார். குறிப்பாக இந்த ஊழியத்தில் அருமையான பாஸ்டர் மகிபாலம் பாஸ்டர், அவருடைய துணைவியார் ரூபியக்கா அவர்களுடைய பங்களிப்பு ஒரு அதிக பங்களிப்பு. அதோடு இணைந்து அவர் கொடுத்த ஒரே குமாரன், அவன் ஈசாக்குக்கும் மேலே ரொம்ப பிரதானமான நல்ல ஒரு தேவ பிள்ளை, தேவ குழந்தை, அருமையான ஞானம் நிறைந்த அருமையான மகன், எல்லா சூழல்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு தெய்வீக ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமென். பிறந்த பிள்ளைகள் இதே மாதிரி மாறணும்னு ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி அநேக ஜனங்களை தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் கொண்டு வந்து ஆசீர்வதித்து கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, யோசுவா 1:5 நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னது போல அருமையான எங்கள் தலைமை போதகர் ராஜேந்திரன் ஐயாவோடு இருந்த அந்த ஆண்டவர் கர்த்தர், அவர்களை பயன்படுத்தின கர்த்தர் எங்களோடும் கூட இருந்து இப்படிப்பட்ட ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இது ஒரு ஆரம்பம். அல்லேலூயா. இதனுடைய முடிவு எல்லையில்லாத முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடும்படியாய், இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவிலே தேவனுடைய மகிமை இந்த வேளையில் இறங்கும்படியாய், சபைக்கேற்ற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தரும்படியாய், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மூடும்படியாய், குறிப்பாய் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் மூடும்படியாய், இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாய் சத்தம் உயர்த்தி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து சத்தம் உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அவருடைய பிரசன்னம் சகலவற்றையும் மாற்றக்கூடியதா இந்த இடத்துல இறங்கி இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமே. Jesus. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி Hallelujah. இயேசுவே இரண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஹalleluya 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 நீங்க சொல்றீங்களா? நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே
நன்றி இயேசுவே, நன்றியே. தேவனை நோக்கி நன்றி, நீ நடத்தின விதங்களுக்காய் உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. சத்தம் உயர்த்தி உமக்கே ஹalleluya, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஆராதனை இந்த ஆராதனை மாறுவதாக, பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாய் கர்த்தராவே தொடர்ந்து இந்த ஊழியர்களை நடத்தும்படியாய் இயேசுவே உமக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, இயேசுவே ஹalleluya, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த. தேவனை உயர்த்தி நீரே பரிசுத்த, அவர் ஒருவரே பரிசுத்தர், நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவரே. நீரே பரிசுத்த, நீரே. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நடத்துவதற்காய் நன்றி. இயேசுவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கு. ஆண்டவரே வேலை வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவருக்கே நல்ல பிதாவே, மகிமையான ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களை வழிநடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் அப்பா. அவர் உன்னதத்தில் இருக்கிறவர் பெரியவராய் இருப்பார் என்று சொன்னது போல என்ற ஸ்தாபனத்திலும் என்ற ஊழியத்திலும் நீர் மாத்திரமே பெரியவராய் இருக்க வேண்டும் என்று எங்கள் தாழ்த்தி போய் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. யாவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல நேரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஸ்தாபனத்திலே 85வது ஆண்டிலே நான் விசுவாசியாக இருந்து 98 பைபிள் காலேஜில் படித்து போதவருக்கு 13 ஆண்டு காலம் அசிஸ்டண்டாக இருந்து அருமையான போதவருடைய கடைசி நாட்களிலே அவர்கள் வாயினாலே வாக்குப்பட்டு 2014 அந்த வார்த்தையின்படி 2015 நான் ஜனவரியிலே ஊழியத்தை ஆரம்பித்தேன். இப்போது ஜனவரி 2025 10 ஆண்டுகள் கர்த்தரே நடத்தி வந்தார். அல்லேலூயா. இப்போதும் எங்களுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பனுடைய இடத்திலே அவருடைய தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் எழுப்பியிருக்கிற எங்களுடைய தலைவரை நாங்கள் குடும்பமாய் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த நேரத்தை தந்தபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் அருமையான என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய தம்பி தனபாலன் ராஜ் அவர்கள் வந்து அருமையான தலைவருக்கும் தலைவிக்கும் பொன்னாடை போர்த்துவார்கள். அதை தொடர்ந்து சபையின் போதகராக இருக்கிற தம்பி பொன் தயாசிங் தலைவருக்கு மேமண்டா கொடுப்பார். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி அல்லேலூயா.
இப்போது மறுபடியும் உங்களை எல்லாத்தையும் சேர்ந்து நடுவில் தம்பி 2 பேரும் நடுவில் தலைவர் தலைவி. ஆமா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் இந்த தொடர்ந்து அருமையான போதகர் மூலமாய் நம்மோடு வார்த்தையாய் வெளிப்படுவார். எல்லாரும் உற்சாகமாய் இன்னொரு முறை கூட கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்போதும் நம்முடைய குட் நியூஸ் மிஷன் ஸ்தாபன தலைவராக இருக்கிற அருமையான போதகர் ரெவரண்ட் யோகன் ராஜா அவர்களை நாங்கள் இந்த இயேசு போஷிக்கிறார் சபையின் சார்பாக, விசுவாச குடும்பங்களின் சார்பாக இப்போதும் வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை தன்முறையாக கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த 10வது ஆண்டினுடைய நிறைவில் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவதற்கு சபையாக குடும்பமாக இணைந்திருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சில வினாடிகள் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், சந்தோஷம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தெய்வம், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி நடத்த வேண்டுமே. செம்மையான 10 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை கர்த்தர் ரொம்ப செம்மையான பாதையில நடத்தி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அழைத்தவர் ரொம்ப உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தெய்வமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையை அவர் ஒருபோதும் மாற்றுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நல்ல சத்தம் உயர்த்தி பாடுங்க பாப்போம். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. சொல்லுங்க. உம்மை நோக்கி என் கைகளை இயேசுவே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நீளம் தாவிப்பது என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் தவிக்கின்றதையா, தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே. இயேசுவே இந்த ஊழியத்தினுடைய ஏக்கமாய் இருந்தது உண்டு. இயேசுவே இந்த ஊழியத்தில் பிரியமாய் இருந்தது உண்டு. இந்த குடும்பம் இயேசுவை அதிகமாய் நேசித்தபடியினாலே இந்த ஊழியத்தின் மேல கர்த்தர் இன்னமும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். துவங்கினவே பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் சொன்னது போல இது ஆரம்பம் தான். அல்லேலூயா. இதிலும் மகிமையானவைகளை காண்பதற்கு
கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆமென், எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது உமது அன்பை, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, சொல்லுங்க. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உன்னல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினம்தோறும் திவ்யநாதரே, அன்பின் சிகரமே, என் ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே. சொல்லுங்க. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நான் உம்மையே நம்பியுள்ளே, நீ விரும்பும் உன்னல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும், தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. ரொம்ப அற்புதமா இயேசு 10 ஆண்டுகள் நடத்தினார். பாஸ்டவர்களே சாட்சி சொல்ல சொன்னா நேரம் காணாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா போதகர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அவர்கள் எல்லாரும் நல்ல வாழ்த்துதல் வார்த்தையை சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாழ்த்துவதற்கு இது சரியான ஒரு நேரம். அந்த நேரத்தை கர்த்தர் தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் விரும்புகிற பாதையிலே அருமையான குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். சபையின் மக்களை கர்த்தர் நடத்தினார். இதுவரையும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவஜன மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும். அருமையான குடும்பம் உங்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு புதிதாய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நடத்தினதை விட கர்த்தர் உங்களை ரொம்ப அற்புதமாய் நடத்துவதற்கு இயேசு இன்றும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவர் மரித்தார், ஸ்தோத்திரம். சொன்னது போல 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். என் இயேசுவின் கல்லறை மாத்திரமே திறந்திருக்கிறார். சத்தமர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் இயேசுவை கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. அவர் உயிரோடு எழும்பினவராக இன்றைக்கும் அவருடைய மகிமையை, அவரை ஆராதிக்கிறதன ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஜனத்தினுடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவை பார்த்து நீங்க சொல்லணும், ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இந்த பாடலை ஒரு விஷயம் கூட நம்ம பாடலாமா? உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே நம்பியுள்ளே. கரம் உயர்த்தி
காட்ட வேண்டும் இயேசு ராஜா. அன்பின் சிகரமே ஆறுயிரே அனைத்தும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆறுயிரே அனைத்தும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. இது தேவையான ஒன்று. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராம். சரி, சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். 10 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் ரொம்ப அற்புதமாய் நிரூபித்து வந்திருக்கிறார். இந்த 11வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற அருமையான ஸ்தோத்திரம் போதகரையும் அவருடைய ஸ்தோத்திரம் மகனையும் குடும்பத்தையும் ஸ்தோத்திரம் அருமையான சபையின் மக்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ரொம்ப சந்தோஷமாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ரொம்ப அற்புதமாய் நடத்துவாராக. இதுவரையும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலே ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் ஊழியத்திலே கர்த்தர் செய்ய இருக்கிறதான கிரியை என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையை இந்த ஊழியத்திலே விருத்தி அடைய செய்ய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்களே பல ஆண்டுகளாக ஸ்தோத்திரம் தெரியும். அவர்கள் சபைக்கு வந்து ஆராதித்தது. அப்பொழுது நான் ஸ்கூல்ல படித்து கொண்டு இருந்தேன். அவர்கள் வேதாகம கல்லூரியிலே படிக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் அவர்களை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நாங்கள் இணைந்து ஒன்றாக பல இடங்களிலே ஸ்தோத்திரம் நாங்கள் ஆராதனை நடத்தவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நாங்கள் போனது உண்டு. எனக்கு இசை வாசிப்பது என்று சொன்னால் அவ்வளவு பிரியம். நைட்டெல்லாம் எடுத்து கீபோர்டை வைத்து வாசித்து கொண்டிருப்பேன், பகலெல்லாம் வாசித்து கொண்டிருப்பேன். அப்போ சபையில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் நாங்கள் குழுவாய் போய் அங்கே நின்று பாடலை பாடுகிறது உண்டு, இசை வாசிக்கிறது உண்டு. அதில் பாஸ்டர் மகிபாலன் அவர்களுடைய சாட்சியை சொல்லணும் அப்படின்னா, அவருடைய சத்தம் ரொம்ப கனமா இருக்கும். அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? ரொம்ப கனமா இருக்கும், பேஸ் வாய்ஸா இருக்கும். அதனால அவர்களையும் நாங்கள் பாட வைத்து இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர்களும் அந்த ஸ்தோத்திரம் ஊழியத்தில் இணைந்தவர்கள் பாடினது உண்டு. நான் இசை வாசித்து இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கிறிஸ்துவின் அன்பு இருவரையும் தொடர கர்த்தர் அனுக்கிரகம் தந்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ஊழியத்தில் ஒன்றை பார்க்க முடிகிறது. என்னவென்று சொன்னால் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் அப்போஸ்தலர் பரிசுத்தவான் ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய அபிஷேகம் எப்படி தலைமுறைக்கு கர்த்தர் தந்து நடத்துகிறாரோ அதே அபிஷேகத்தோடு அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்களையும் கர்த்தர் நிரப்பியே நடத்தி வருகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாவம். அவர்களுக்கு பின்பதாக அருமையான தம்பி பொன் தயாசிங்க பார்க்கும் பொழுது உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய வியப்பு உள்ளத்தினாலத்தில் உண்டு. அவர் செய்கிறதான ஊழியத்தை இப்பொழுது கவனிக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இதற்கு அருமையான ரூபி அக்கா எடுத்ததான முயற்சி, அவர்கள் செய்ததான ஜெபத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. அதற்காக பாஸ்டர் மகிபாலன் அவர்கள் எடுத்ததான முயற்சியை ஒருபோதும் மறக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அருமையான மகனை இப்படியாய் ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம், அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வியப்பு காணப்படுகிறது. நான் உணர்ந்தது உண்டு. ஸ்தோத்திரம். இதுபோல வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜனத்தினுடைய சந்ததியை ஊழியத்திற்கென்று கர்த்தர் வேறு பிரித்து எடுத்துக் கொள்வாராக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஊழியம் செய்வதற்கென்று அனுப்பி பாருங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் நடத்துகிறார் என்பதை உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு
கர்த்தர் கிரியை செய்வதற்கு அவர் நல்லவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலிருந்து வரக்கூடிய நாட்களிலே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஊழியத்திலே விரிவடைய போகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். விருத்தியாக போகிறது. நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு முன்பதாய் சொல்லுங்க. வரக்கூடிய நாட்களிலே இயேசு போஷிக்கிறார் குட் நியூஸ் மிஷன் சபையிலே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிச்சயம் விருத்தி அடையும். அது அப்போ இதுவரைக்கும் விருத்தி அடையலையா? விருத்தி அடைந்தது. இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னும் மகிமையாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகிறது? விருத்தி அடைய போகிறது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அருமையான தம்பி பொன் தயாசிங் எப்பொழுதெல்லாம் என்னை பார்க்க வருகிறாரோ அப்பொழுது ஜெபிக்க சொல்லுவார். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லி அவருக்காக ஜெபிக்கிறது உண்டு. என்னவென்று சொன்னால், இவருக்கு நல்ல ஸ்தோத்திரம், வார்த்தையின் வல்லமையை தந்து மகனை நிரப்புவீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்கள் மூலமாய் கர்த்தர் இதுவரையும் 10 ஆண்டுகள் நல்ல வார்த்தையை சபைக்கு கர்த்தர் கொடுத்தது நிச்சயம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர்கள் மூலமாய் துவங்கினதால் அந்த ஊழியமானது வார்த்தையின் மூலமாய் விருத்தி அடைந்து இருக்கிறது. 100% உண்மை. ஆனால் வரக்கூடிய நாட்களிலே அவருடைய மகனை கொண்டும் கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். 3 காரியம் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடையும் என்பதை 3 காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை நாம் ஒழுங்கு செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்தின் காரியங்களை ஒழுங்கு செய்யும் பொழுது 10 ஆண்டுகள் பல காரியங்களை இந்த ஊழியத்திலே அருமையான பாஸ்டர் அவர்கள் கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தின்படி, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, கர்த்தர் கொடுத்ததான வெளிப்பாட்டின்படி பல காரியங்களை அவர்கள் ஒழுங்கு செய்தது உண்டு. ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி. அதை ஒழுங்கு செய்ய கர்த்தருடைய வார்த்தை குடும்பத்தில் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. 10 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் சபையிலே காரியங்களை ஒழுங்கு செய்ய கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 2025 ஸ்தோத்திரம் ஒரு காரியம் ஒழுங்காக போகுது. அல்லேலூயா. அவர் எங்க இருக்காரு? ஒரு காரியம் என்ன செய்ய போகுது? ஒழுங்காக போகுது. ஸ்தோத்திரம். அந்த காரியமும் ஒழுங்காகிற வேளையிலே கர்த்தர் அவருடைய வார்த்தையை இன்னும் விருத்தி அடைய செய்வதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னார், எது குழம்பி போயிருக்கிறதோ, எது கெட்டு போயிருக்கிறதோ அந்த காரியத்தை நீங்கள் சீர்திருத்தி பாருங்க, ஒழுங்கு செய்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே விருத்தி அடைகிறதை நீங்கள் காண முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆகையினால இன்னும் கர்த்தர் சபையிலே என்னென்ன காரியங்களை ஒழுங்கு செய்யணுமோ அவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் அவர் தருகிற வெளிப்பாட்டின் மூலமாய் ஒழுங்கு செய்து அவருடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். 2வது காரியம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சோதனையின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன அடைகிறது? விருத்தி அடைகிறது. ஸ்தோத்திரம். பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அவன் சிறைச்சாலையில் இருந்து தூதனின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்ததற்கு பின்பதாக அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேதுருவின் மூலமாய் அங்கே விருத்தி அடைந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. சத்தமர் ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அருமையான தம்பி எம்மோ அவரிடத்தில் சில நாளைக்கு முன்பதாக நான் பேசிக்கொண்டு இருந்தேன். பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வார்த்தை என்னன்னா, பாஸ்டர் ஊழியத்தில் ரொம்ப சவாலாக இருக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், புதிதாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து விடுகிறார்கள், வசனத்தை கேட்க வந்து விடுகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்க வந்து விடுகிறார்கள். ஆனால் வந்ததற்கு பின்பதாக புதிதாய் வந்தவர்களுக்கு சோதனை வரும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, அவர்களால் அந்த சோதனையை சகிக்க முடியல. அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோதனை நேரத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சோதனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் விருத்தி அடையும் என்பதில்
எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ சோதனை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன அடைகிறது? விருத்தி அடைகிறது. மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன அடைகிறது? விருத்தி அடைகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான வேளையிலே அங்கே இருக்கிறதான யூதர்களிலே சில மாய வித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கிறதான பிசாசுகளை இவர்கள் துரத்த பார்க்கிறார்கள். பிசாசுகள் என்ன செய்ய பார்க்கிறாங்க? துரத்த பார்க்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் இல்லாமல் இங்கே பவுல் ஊழியம் செய்கிறானே, பவுல் ஊழியம் செய்யும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறதே. அவனுடைய சட்டைகளை அவனுடைய உருமால்களை கொண்டு போய் போடும் பொழுது, அவனுடைய சால்வைகளை கொண்டு போய் போடும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது, ஜனங்கள் சுகமடைகிறார்கள். ஆகியனாலே அந்த நாமத்தினாலே நாங்கள் பேசுகிறோம், பிசாசுகள் ஓடுவதாக என்று சொல்லும் பொழுது அதே பிசாசு அந்த மந்திரவாதிகளை அட்டாக் பண்ணிடுது. மந்திரவாதிகள் என்ன செய்து அட்டாக் பண்ணிடுது. அந்த சம்பவத்தை நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்பதாக எழுதப்பட்டு இருக்கிறது, அங்க இருக்கிறதான ஜனங்கள், அந்த மாயவித்தைக்காரர்கள் எல்லாரும் அவருடைய புஸ்தகத்தை கொண்டு வந்து எரித்தார்கள். அந்த இடத்தில் ஒரு பயம் உண்டானது, கர்த்தரை குறித்து உள்ளதான பயம் உண்டானது. சத்தமா வலதுகரம் உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம் நடக்குன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இந்த கூட்டத்தை இங்க சபையில உள்ள வைத்து நடத்தல, ஆனா அவசியம் இல்லை, இங்கதான் நடத்தணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். என்று சொன்னால் இங்க இருக்கிறதான எல்லா ஜனங்களும் இதை பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு ராஜாவின் மகிமை அவர்கள் என்ன செய்யணும்? காண வேண்டும். ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்களும் அவருடைய மகனும் எடுத்ததான முயற்சிக்காக நல்ல கரந்தட்டி இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இது சாதாரண வேலை அல்ல, செய்து பார்த்தாதான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல சேர் கிடைச்சிருக்கு, வந்து உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு மேடை போட்டிருக்காங்க, மேடையில் நல்ல சேர் கிடைச்சிருக்கு, நாங்க நின்றுருக்கோம், வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஆனா இதற்கு முன்பதாக இதை ஆயத்தம் பண்ணுவதற்கு எவ்வளவு வேலை நடந்தது என்பது அதை செய்தவர்களுக்கு தான் தெரியும். நாங்க அதை செய்து பழகி இருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அருமையான தம்பி இம்மும் ஸ்தோத்திரம் பொன் தயாசின் தனிமையாக இருந்து தன்னுடைய தகப்பனுடைய ஒரு ஆலோசனையோடு இந்த காரியத்தை ரொம்ப நேரத்தை வந்து உள்ள இறங்கி பார்த்ததுமே என்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். இந்த அமைப்பை பார்க்கிறது எத்தனை பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம்? வலதுகரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். வருஷம் இதே மாதிரி கூட்டத்தை நடத்திடணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். வருஷம் இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? நடத்தணும். இந்த இடத்துல இருக்கிறதான எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த இடத்துல இருக்கிறதான எல்லா அந்தகார கிரியைகளை முற்றிலுமாய் அழிக்கும்படியாக இப்படி ஒரு கூட்டம் கண்டிப்பாக நடத்தணும் என்று சொல்லி உள்ளத்திலே சந்தோஷமுடையவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்யவர் நல்லவராய் இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த இடம் போதாத அளவுக்கு ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த இடத்திலே ரட்சிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு ரட்சிப்பின் ஒரு ஜீவ ஊற்று இந்த இடத்திலே பொங்கி வளர்த்தான் போகிறது. அதை நம்முடைய கண்கள் பார்க்கத்தான் போகிறது. நாம் அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்ததான் போகிறோம் என்று சொல்லி சந்தோஷமா இருக்கிறவங்க வலதுகரம் உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதான நேரத்தில் விசுவாசத்தின் நிமித்தம் வெளிப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்ன ஆகிறது? விருத்தி அடைகிறது என்று சொல்லியுமோ பார்க்கிறோம். சரி, ஏன் வசனம் விருத்தி அடைய வேண்டும்? அந்த வசனத்தின் வல்லமை என்ன என்பதை குறித்து சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நீங்க பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவர் கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? கிரியை செய்கிற ஒன்று. அவருடைய வார்த்தையின் நிமித்தம் அனைத்தையும் கர்த்தர் படைத்தவராயிருக்கிறார். அநேக சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இன்னும் இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை அவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவு என்ன செய்யல, இதுவரைக்கும் வரவில்லை. இதுவரைக்கும் அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவு கிடைக்கல. அங்க வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே அனைத்தையும் படைத்தவராயிருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
அவருடைய வார்த்தையினாலே இவைகள் எல்லாம் உருவானது. அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க வலதுகரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ ஏன் கர்த்தருடைய வார்த்தை விரிவடைய வேண்டும், விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் அதிலே கர்த்தருடைய வல்லமை அடங்கி இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அது நற்கிரியைகளை செய்யும் தகுதி உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நற்கிரியைகளை செய்வதற்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தகுதி உள்ளதாய் காணப்படுகிறது. நம்மை தகுதி உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தை மாற்றுகிறது. எதற்கு மாற்றுகிறது? நற்கிரியை செய்வதற்காக. எதை செய்வதற்காக? நற்கிரியை செய்வதற்காக. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினாலே, வார்த்தையானவர் எனக்குள் இருக்கிறபடினாலே அநேக காரியங்களிலே குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் நற்கிரியைகளை விதைக்கிற செய்கிற ஒரு நல்ல ஒரு சாட்சியாக என் இயேசு என்னை மாற்றி நடத்தி கொண்டே இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்ததாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஏன் வசனம் விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வளர செய்கிற ஒன்றாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்க பாப்போம்? வளர செய்கிற ஒன்றாயிருக்கு. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அதே நிலையில் இத்தனை வருஷமா நாம் காணப்படவில்லை. நமக்கு தேவையான ஒரு வளர்ச்சியை வார்த்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்பதாய் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினாலே எனக்கு தேவையான, என் குடும்பத்திற்கு தேவையான, என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வளர்ச்சியை கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் தந்து கொண்டே இருக்கிறது. வலதுகரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம ஆவியிலே வளர்ந்து கொண்டு, எதில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம்? பாலை குடிக்கிறவர்களாகவே இதுவரைக்கும் நம்ம இருக்கல. இத்தனை ஆண்டுகள் ஊழியத்திற்கு வந்து, இத்தனை ஆண்டுகள் விசுவாசிகளாகி, இத்தனை ஆண்டுகள் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப அற்புதமாய் நம்மை வளர்த்து வருகிறார். அவருடைய வார்த்தையினால நடந்துதான் ஒரு கிரியை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்ததாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படி நீங்க பார்க்கும் பொழுது ஏன் கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அது சரியாய் நம்மை நடத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம எப்படி நடத்துகிறது? சரியான பாதையில் நடத்துகிற ஒன்று. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப நேசிக்கிறவர்கள். அவர்களை குறித்ததான ஒரு சாட்சியை நான் சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு லேட் நைட் அவர்கள் படுத்தாலும் அதிகாலை 4 மணிக்கு அவர்கள் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதை பார்த்த ஊழியர்கள் இங்க இருக்கிறார்கள். நாங்கள் அதற்கு சாட்சியா இருக்கிறோம். எவ்வளவு லேட் நைட் படுத்தாலும் சரி, அதிகாலை 4 மணிக்கு எழும்பி அவர்கள் என்ன செய்வாங்க? ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடினால தான் அந்த கிரியை நடப்பிக்க கர்த்தர் தெய்வீக ஞானம் தந்து நடத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, அது விருத்தியாகும் பொழுது, அது நம்மை சரியான பாதையில் நடத்தி கொண்டே இருக்கும். நாம் தவறான பாதையில் போவதில்லை. எதுல போவதில்லை? தவறான பாதையில் போவதில்லை. அநேகருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, வார்த்தை இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, வேதம் கையில் இருக்கிறது, வாயில தூதி இருக்கு, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வசனம் அவர்களுக்குள்ள என்ன ஆகல? விருத்தியாகவில்லை. வசனம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால தவறான பாதையிலே அவர்கள் போகிறதை நம்முடைய கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது கடைசி நாட்கள். இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு முன்பதாக, அவர் வருகைக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக நாம் ஆயத்தமாவதற்கு நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டியது அவசியம். எது நம்மை சரியான பாதையில் நடத்தும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். பணம் உங்களை சரியான பாதையில் நடத்தாது. உங்கள் கையில் இருக்கிறதான பொருள் உங்களை சரியான பாதையில் நடத்தாது. நாங்க ஒரு தடவை கோட்டயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பியாச்சு. மேப்பை போட்டு கிளம்பிட்டோம். இங்க தமிழ்நாடு பார்டரை தாண்டின உடனே ஒரு மலையின் மேல அது ஏறிச்சு. காரை ஓட்டிக்கிட்டே போறேன், சந்தோஷமா பேசிக்கிட்டே போறோம், குடும்பமா போறோம், ஒரு திருமணத்திற்காக போகிறோம். போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பாதை நல்ல விசாலமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக 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 பாதை ரொம்ப குறுகல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் இருந்து, அதுக்கப்புறம் பாதையே இல்லை. அதுக்கப்புறம் என்ன இல்லை? பாதையே இல்லை, பாதையே இல்லை. ஏன்னா நாங்க கூகுள் மேப்பை பார்த்து போனது உண்டு. எதை பார்த்து போனது உண்டு?
கூகுள் மேப்பை பார்த்து போனது உண்டு. அங்க இருக்க போலீஸ்கார்ட்ட கேட்கும்போது, ஐயா இந்த வழியா போலாம், நடந்து வேணா போலாம்னு. கோட்டயத்திற்கு இந்த வழியா எப்படி செய்யலாம்? நடந்து வேணா போலாம், நீங்க கார்ல போக முடியாது, நீங்க போனோம்னா இன்னும் 10 கிலோமீட்டர் கீழே இறங்கி இன்னொரு பாதை இருக்கு, அந்த வழியா போங்கன்னு. நம்மகிட்ட இருக்கிறதான பொருள், நம்மகிட்ட இருக்கிறதான பணம் நம்மை சரியான பாதையில் நடத்தாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை விருத்தி அடைய விருத்தி அடைய விருத்தி அடைய நாம் சரியான பாதையில தான் இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகள் வேதத்தை நீங்க படித்து இருக்கிறீங்க, வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தவறான பாதையில் போவதில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை உங்கள் உள்ளத்துல, உங்கள் வாழ்க்கையில, இருதயமாகிய பலகையில் அந்த வார்த்தை எழுதப்படாம விருத்தி அடையாமல் இருக்கும் என்றால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியான பாதையில நீங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த வார்த்தை விருத்தி அடையத்தான் சரியான பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏன் அந்த வார்த்தை விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 138 7வது வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. அடுத்ததாக எரேமியா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஏன் அந்த வார்த்தை விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், அது கர்த்தரின் பலனை அழிக்கிற ஒன்றாயிருக்கிறது, கொடுக்கிற ஒன்றாயிருக்கிறது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொண்டோம்? இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்பதை எப்படி அறிந்து கொண்டோம்? கையிலே கர்த்தர் தந்திருக்கிற அந்த வேத வசனத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேதத்தில் உள்ளதான இந்த புஸ்தகங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலே மேசியாவை அது வெளிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷத்தின் மூலமாய் இயேசு யார் என்பதை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த வசனம் விருத்தி அடைய கர்த்தருடைய பலனை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வைக்கிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை. கடைசியாக லூக்கா 12:14வது வசனத்தின்படி நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாயிருக்கிறது. எதற்கு ஆயத்தமாகணும்? இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். அவருடைய வருகையில் அவரோடு கூட பறந்து செல்வதற்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சபை அதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. மேடையில் அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களுடைய சபையும், கீழே இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியருடைய சபையும் அதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சபை என்று சொல்லும் பொழுது கட்டடத்தை குறிக்கிறது இல்லை, அந்த சபையில கூடி வந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொரு ஜனத்தையும் அது குறிக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வலது கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மை கர்த்தருடைய வார்த்தை ஆயத்தப்படுத்துகிறது. பாவி மனம் திரும்பாம பரலோகம் வர முடியாது. பாவி மனம் திரும்பாம என்ன செய்ய முடியாது? பரலோகம் வர முடியாது. பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்தா அந்த பரலோகம் போய் சேரல. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரலோகம் போவதற்கு இயேசு ஒருவரே வழியாய் இருக்கிறார். வார்த்தை கேட்கிற இந்த சத்தத்தின் எல்லைக்குள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், பரலோகம் செல்வதற்கு இயேசு ஒருவரே வழியாயிருக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருப்பார். அவருடைய வருகைக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவார். பரலோகத்திற்கென்று கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். சத்தமாமே சொல்லுங்க பாப்போம். பயபக்தியாய் கர்த்தருடைய சமூகத்தில் எளிமையில் இருக்கலாம். இந்த ஊழியத்திலே கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து விருத்தி அடைய போகிறது. ஏன் விருத்தி அடையணும் என்பதை நான் சில குறிப்புகள் உங்களுக்கு முன்பதாய் சொன்னது உண்டு. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடையும் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஊழியம் கடந்து வந்ததான பாதைகளை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அறிகிறவராயிருக்கிறார். பல நெருக்கங்கள், பல சோதனைகள், பல இக்கட்டுகள், பல தேவைகள்,
பல நெருக்கங்கள் இவைகளின் மத்தியிலே கர்த்தர் இவர்களை கைவிடாமல் நடத்தினது உண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சோதனையின் வழியாய் இவர்களை நடத்தி வந்த, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த சூழ்நிலைமையில விருத்தி அடைந்ததை பாஸ்டரிடத்துல கேட்டு அவர்கள் சாட்சியா சொல்லுவாங்க. எங்கள் ஊழியத்திலே வந்ததான சோதனையிலே கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்கள் வாழ்க்கையிலே சோதனை கண்டு பயப்படாதிருங்க, பிரச்சனை கண்டு பயப்படாதிருங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நெருக்கத்தை கண்டு பயப்படாதிருங்க, தேவையை கண்டு பயப்படாதிருங்க. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே விருத்தி அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவை மாத்திரம் இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்களை இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே வரக்கூடிய நாட்களிலே இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். வலதுகரம் உயர்த்தி நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு என்பதாய் சொல்லுங்க. ஏசப்பா, இந்த 10 ஆண்டின் நிறைவிலே நாங்கள் மன சந்தோஷத்தோடு உடைய சமூகத்திலே ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அற்புதமாய் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் திருச்சபையிலே அருமையான இயேசு போஷிக்கிறார். சொல்லுங்க, இயேசு போஷிக்கிறார். குட் நியூஸ் மிஷன் சபையிலே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலைமையிலும் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதாக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதாக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க. விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதாக. கர்த்தர் அப்படியாய் செய்யவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமாக. ஆமென் 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 ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. அருமையான பாஸ்டர் மகிபாலன் அவர்களை நம்முடைய கரத்தில் தருகிறோம். அருமையான ஸ்தோத்திரம் தம்பி பொன் தயாசிங் அவருக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான தாயாருக்காக, பாஸ்டர் மகிபாலனுடைய தாயாருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். 3 பேரும் இணைந்து நன்றாய் இந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான ரூபி அக்காவை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர்களை இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தந்ததற்காக, இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இருந்த நாட்களிலே கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்கள் குடும்பத்தையும் சபையையும் மிகவும் நேர்த்தியாய் அவர்கள் நடத்தினது உண்டு. கர்த்தர் அவர்களை கொண்டு குடும்பத்தை ஆசீர்வதித்ததற்காக, அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காக, திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த ஊழியத்திலே விருத்தியாக கர்த்தர் அனுக்கிரகம் தந்து நடத்துவீராக. வந்துதான் ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எல்லாருடைய சிரசி மேல கர்த்தருடைய கரம் நன்மை கருவாய் காணப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து நடக்கிறதான விருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஒன்றும் குறைவுபட்டு போகக்கூடாது. ஒன்றும் குறைவுபட்டு போகக்கூடாது. ஒன்றும் குறைவுபட்டு போகக்கூடாது. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். ஆளுகை கற்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாகாலமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்தும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா எடுத்து கொடுங்க. பேரனுக்கு தான் நல்லா
கைதடுவாமோ அடுத்தது பையன் எங்களுக்கெல்லாம் தர மாட்டீங்களா பாசிட்டிவ்லாம் தேங்க்யூ தேங்க்யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கேக் வாங்கலாம் இருக்கு உங்களுக்கு கேக் கிடையாது சரி இதனால உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு